Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு பாயாசம் எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாயாசத்துக்கு ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே தேவையில்லை. வெறும் 1/2 கப் ரவையை வச்சு நல்ல டேஸ்டியான பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாயாசம் செய்யறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 15 பீஸ் முந்திரி பருப்பும் ஒரு 20 பீஸ் காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையை எடுத்துக்கோங்க. இப்போ திராட்சை முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் அடுத்து நம்ம ரவை வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. நல்ல ஒரு லைட் கோல்டன் கலர் வரும், அந்த அளவுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதுலேருந்து ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வெல்லத்தூள் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவைக்கு 3/4 கப் வெல்லத்தூள் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைன்னு நினச்சிங்கன்னா 1 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1 கப் வெல்லத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து ரவை நல்லா வெந்து வரணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவை வெந்திருக்கு. கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதிகமாக கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் அடுப்பிலே இருந்தால் போதும். இது கூட தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம 1/2 கப் ரவை தான் எடுத்துகிட்டோம், அதுலேயே ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிங்கன்னா இது கூட நல்லா ஹாட் வாட்டர் தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆற ஆற நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்படியே லிக்விடாகவே இருக்கும். இப்போ நம்மளோட சிம்பிளான ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.